நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா காவேரி அண்ட் விஜயோட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது யாருமே வந்து இந்த அளவுக்கு அப்படியே ரொமான்ஸ்லேயே மூழ்கி இருக்க மாட்டாங்கங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஆனாலுமே வந்து இந்த சீரியலில் இந்த லவ் ட்ராக் அப்படிங்கிறது தான் வந்து பெருசாக பேசப்படுது, அது பெருசாக விரும்பப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பசுபதி அவ்வளோ பெரிய கலையபரத்தை செஞ்சு அவர் மேலே வந்து பெரிய தவறுகள் இருக்குது. இப்போ என்னென்னா ஒரு பக்கம் வெண்ணிலாவை தள்ளி விட்டு அவங்களுக்கு வந்து இப்படி கோமா ஸ்டேஜ் அளவுக்கு ஏற்கனவே அந்த கோமாலேருந்து வந்தவங்கள திருப்பி கோமா ஸ்டேஜுக்கு அனுப்புனது இவர் தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரனுடைய கடையை மொத்தமாக காலி பண்ணி கஸ்டமர் துணியெல்லாம் இருக்குது. அவங்க யாரும் வாங்கிட்டு வந்து கஷ்டப்பட்டு காசு பார்த்து நல்ல இதாக அவங்களுக்கு பிடிச்ச கலராக பார்த்து வாங்கி கொடுத்த துணியெல்லாம் வேறு கிழிச்சு தூக்கி போட்டாச்சு. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில் அந்த பசுபதியை தேடுறதை விட்டுட்டு அந்த போர்ஷனை அப்படியே பாஸ் பண்ணி வச்ச மாதிரி டிவியில் பாஸ் பண்ணி வச்சு நம்ம இப்போ வேறு வீட்டு வேலை செய்வோம்ல அந்த மாதிரி அந்த லவ் ட்ராக்கை ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஆனால் இப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து கங்கா கால் பண்ணி நான் வரவா, நான் வீட்டுக்குள்ளே வந்து உன்னை பார்க்கவா, எனக்கு எங்கள் அத்தை வந்ததுலேருந்து அம்மாவும் ரொம்ப வருத்தமாக இருக்காங்க, எப்போ தான் போவாங்கன்றிருக்குலாம் பேசிகிட்டு இருக்க, நீ இருக்கா எல்லாம் சரியான அப்புறம் நான் வந்துடுறேங்கிறாங்க. உடனே குமரன் மாமா வெளில போயிருக்காரா, ஏதாவது உனக்கு தேவையானது வாங்கிட்டு வர சொல்லவான்னா எனக்கு தான் ஏன் மாமா பக்கத்தே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க காவேரி. வச்சதுக்கப்புறம் இதே வந்து விஜய் கேட்டவுடனே நான் மனசுக்குள்ளே சொன்னேன் அப்படின்னு வேற ஜாலியாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருடைய காதல், அவங்க 2 பேருடைய பார்வை இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குமரன் என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு எனக்கு வந்து மாமா அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு, எனக்கு அந்த குடும்பம் அவ்வளோ முக்கியம், அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போது நான் ஹெல்ப் பண்ணாமல் இருக்கணுமா, நீ நான் மருமானாக மட்டும் இருக்க சொல்கிறேன், நான் அந்த வீட்டுக்கு மகனாகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், தயவு செஞ்சு இப்படி நடந்துக்காதமா அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் இப்போ திடீர்னு காவேரிக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துட்ருக்கு. ஏதோ ஒரு வீடியோவை எடுத்து பார்த்தவங்க அம்மா போட்டுருந்துச்சான் ஒருத்தங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லேயே இறந்துருச்சுங்கிறத கேட்ட உடனே அதிர்ச்சியாகி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் பாப்பான்ட்டு இவரும் அப்படியே உடஞ்சி போய் பக்கத்தில் உட்காந்து எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்காரு. எப்படியோ அவங்களுக்கு சரியாகி கடைசியில் இப்போ என்ன போகுது அப்படின்னா அந்த அம்மா இவரை தாக்க போகுது, இவரை யார் வந்து இப்போ பார்த்துக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளோடு வந்து அந்த ஒரு போர்ஷனை இப்போதைக்கு முடிக்க போகிறாங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் இந்த சீரியல்ங்கிறதையும் சொல்லிவிட்டு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.